சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எக்கோ டைனாமிக் அப்படிங்கிற மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனத்துக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் பெற்ற ஆட்டோ ரிக்ஷா பேசஞ்சர் மற்றும் கார்கோ மாடலில் ரிவ்யூ பண்ண தான் போயிருந்தோம். கார்கோ மாடல்லே ஓப்பன் கேபினும் இருக்குது, க்ளோஸ்டு கேபினும் இருக்குது. இந்த 3 வாகனங்களை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்களுடைய இவி புல் அப்படிங்கிற பேசஞ்சர் ஆட்டோக்கு இப்போதைக்கு ஓன் போர்டுக்கான அப்ரூவல் இருக்குது. ஃபியூச்சரில் டீ போர்டுக்கான அப்ரூவலும் கொண்டு வருவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய நிறுவனத்தின் தரப்பில் இருந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த நிறுவனத்துடைய டீலர்ஷிப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இவங்களுடைய லொக்கேஷன் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எக்கோ டைனாமிக் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த நிறுவனத்துடைய வாகனங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கையும் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. எக்கோ டைனாமிக் நிறுவனம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்கேம்பஸ் வெஹிக்கிளை தயாரிச்சிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டங்களில். அதாவது இண்டஸ்ட்ரியில் அவங்க ஓன் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது செங்கல் சூளை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் மாதிரியான இடங்களில் இவங்களுடைய கஸ்டமைஸ்டு வாகனங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 350 கிலோகிராம்லேருந்து 4 டன் வரையிலான எடை தாங்கக்கூடிய வாகனங்களை இவங்க தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆன்ரோடு வாகனங்களை தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், இந்தியன் பேங்க் மூலமாக மாதத்தவணை முறையிலையும் வாங்க முடியும். இந்த எக்கோ டைனாமிக் நிறுவனம் ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக இவங்க ஓன் டிசைனில் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆன்ரோடு வாகனங்கள் டெஸ்டட் மற்றும் சர்டிஃபிகேஷன் பெற்ற வாகனங்களாக இருக்குது. 2 பிளான்ட்டில் இவங்களுடைய வாகனங்களை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்கேம்பஸ் வாகனங்களையும் தயாரிக்கிறாங்க, ஆன்ரோடு வாகனங்களையும் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பேசஞ்சர் ஆட்டோவை எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெலாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம், அவங்களுடைய ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்லையும் யூஸ் பண்ண முடியும். கெஸ்ட் யாராவது வராங்க, மெயின் கேட்டில் இருந்து உள்ள இன்ஸ்டியூஷனுக்கு கூட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் இருக்குன்னா அங்கே இந்த மாதிரியான பேசஞ்சர் இவி ஆட்டோவை பயன்படுத்தும் போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இவங்களுடைய இவி புல் கார்கோ வாகனங்களை எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரி, பர்சனல் யூஸு, கேஸ் சப்ளை, அப்புறம் வாட்டர் கேன் சப்ளை, ஸ்வீட் ஷாப்பு, டெய்ரி ஃபார்ம்ஸு, எக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராடக்ட் சப்ளை, டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுக்கு இவங்களுடைய ஆன்ரோட் கார்கோ வாகனங்களை பயன்படுத்த முடியும். இவங்களுடைய பிளான்ட்டிலே தனி ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டோர்லேயே எல்லா ஸ்பேர்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பிளான்ட்டை விசிட் பண்ணும்போது சுமார் 6 வருடங்களுக்கு முன்னாடி விற்பனை பண்ண ஒரு வாகனத்தை இப்போவும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம முதலாவதாக இவி புல் அப்படிங்கிற பேசஞ்சர் ஆட்டோவோட லுக்வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். யூனிக்கான டிசைனாக இருக்குது. ஒயிட் மற்றும் ப்ளூ காம்போவில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டிசைன். அதே மாதிரி டிரைவரோட கேபினில் லெக்ரூம் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் மற்றும் பேசஞ்சர் உட்கார்ற சீட்டு ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் இந்த வாகனங்களுடைய பாகங்கள் எல்லாமே மெட்டாலிக்கில் பண்ணியிருக்கிறாங்க. பேசஞ்சர் கேபினில் பயணிகள் உட்கார்ற இடங்களையும் சரி, அதே மாதிரி லெக்ரூம் ஸ்பேஸும் சரி கொஞ்சம் தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துக்கான ஸ்பேர் டயரை வாகனத்துடைய பின்புறம் பொருத்தி இருக்கிறாங்க. ஸ்பீடோ மீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கிறோம், சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் என்டிஆர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நியூட்ரல், டிரைவ் மோட், ரிவர்ஸ் மோடுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட இடதுபுறம் டர்ன் சிக்னலுக்கான சுவிட்ச், ஹார்னுக்கான சுவிட்ச், ஹை பீம், லோ பீம், லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் கேபின்லேயே டிரைவர் உட்கார்றதுக்கு இடதுபுறம் எக்கோ டைனாமிக் அப்படிங்கிற நேம் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் கேபினில் வலது கீழ்புறம் ஹேண்ட் பிரேக், நார்மல் பிரேக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் பேசஞ்சரோட சீட்டு பார்த்தோம் அப்படின்னா சீட் குஷனிங் நல்லா இருக்குது, ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேசஞ்சர் மற்றும் டிரைவர் உட்கார்ற சீட்டுக்கு கீழே சில திங்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. பேசஞ்சர் உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் காட்டுறோம். அவங்களுடைய காலுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா முட்டி இடிக்காத அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். இந்த இவி புல் பேசஞ்சர் ஆட்டோ 4+1, அதாவது டிரைவரை சேர்த்து 5 பயணிகள் இந்த வாகனத்தில் பயணிக்க முடியும். பயணிகள் சப்போர்ட்டுக்காக 4 கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. 4 பேர் உட்கார அளவுக்கு சீட்டில் ஸ்பேஸ் தாராளமாக தான் இருக்குது. இந்த வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான ரிவ்யூ பார்க்கலாம். நீலம் மற்றும் பச்சை மாதிரியான வண்ணங்கள் இந்த வாகனங்கள் கிடைக்குது. இந்த வாகனம் லெட் ஆசிட் பேட்டரி பேக் வேரியன்ட்லையும் இருக்குது, லித்தியம் அயன் பேட்டரி பேக் வேரியன்ட்லையும் இருக்குது. இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர்.
லெட் ஆசிட் பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரங்கள்லேருந்து 5 மணி நேரங்கள் டைம் ஆகுது. லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரங்கள்லேருந்து 4 மணி நேரங்கள் டைம் ஆகுது. 60 வோல்ட் 100 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட பேட்டரி பேக் இந்த வாகனத்தில் பொருத்தியிருக்கிறாங்க. பீக் பவர் 1.88 கிலோவாட் திறன் கொண்ட மோட்டரால் இந்த வாகனம் இயங்குது. இந்த வாகனத்துடைய லெட் ஆசிட் பேட்டரி பேக்குக்கு 1 வருடம் உத்தரவாதமும் லித்தியம் அயன் பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் உத்தரவாதமும் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்துக்கு முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. வாகனத்துக்கு முன்புறம் டூயல் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்புறம் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் சார்ஜர் கொடுக்குறாங்க. இவி புல் பேசஞ்சர் ஆட்டோவுடைய விலை விவரங்களை பார்க்கலாம். லெட் ஆசிட் பேட்டரி பேக் வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோரூம் விலை 1,85,000 ரூபாய். லித்தியம் அயன் பேட்டரி பேக் வேரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா எக்ஸோரூம் விலை 2,50,000 ரூபாய். இந்த இவி புல் பேசஞ்சர் ஆட்டோவுடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். டிரைவிங் ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி டேர்னிங்கும் சுலபமாக இருக்குது. பிரேக்கிங் ஓகே. லெக்ரூம் ஸ்பேஸ் நல்லா தாராளமாகவே இருக்குது டிரைவர் கேபினில். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. இவங்களுடைய இவி புல் லோடர் வாகனத்துடைய ரிவ்யூவை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இவி புல் லோடர் ஓப்பன் கேபின் வேரியண்ட்டுடைய ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன் சம்மந்தமான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இந்த வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இவி புல் லோடருடைய விலை கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. லெட் ஆசிட் பேட்டரி பேக் வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1,72,000 ரூபாய். லித்தியம் அயன் பேட்டரி பேக் வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி விலை மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இவி புல் லோடர் க்ளோஸ்டு கேபின் வேரியண்ட்டுடைய லுக்வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, மழையிலேருந்து நனையாமல் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பிக்கப் நல்லா இருக்குது. பிரேக்கிங் ஓகே. டேர்னிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. டிரைவிங் ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் ஓகே. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.